ஹாய், நர்சரி போயிருந்தேனுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கேப்டஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது முள்ளு முள்ளாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி கையில் குத்திரும். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் தண்ணி ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு 5-6 நாளைக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா போதும், இல்லாட்டி எல்லாமே உளுந்து விட்டுரும். எல்லாமே அதோட எதழ்கள் எல்லாம் கீழே விழுந்துருங்க. அதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வளர்த்தலாம். இது இருக்கு இல்லைங்க, குட்டி குட்டியாக வரும் பக்கத்தில். அது பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப இன்னொரு பாட்டில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இதுவும் இதெல்லாம் ஈஸி தானுங்க வளர்த்துறது. இந்த முள் இருக்கிறது மட்டும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்து வளர்த்துங்க. கை குத்துச்சுன்னா குழந்தைங்க தாங்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்டோர் பிளான்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு இன்டோர் காமிச்சா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான். பீஸ் லில்லி ரொம்ப அழகாக இருக்கும் இன்டோர் வைக்கிறதுக்கு. இதை நீங்கள் அவுட்டோரில் வைக்கலாம். அவுட்டோரில் வைக்கும்போது ஷேடில் தான் வைக்கணும், இல்லாட்டி வெயில் விழுந்தால் ஒரு மாதிரி மஞ்சளாக கருப்படிச்சு விட்டுரும். இன்டோர் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மஞ்சளாக வந்தால் அதோட இலை மட்டும் பிச்சு விட்டுருங்க. இது ஜிஜி பிளான்ட்டுங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலும் போதுங்க. நம்ம ஆர்கிட் தான் இது. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பின்னையும் பூ வர ஆரம்பிச்சிருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குதுங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு ஆர்கிட்டில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்குது பூக்கள். இதெல்லாமே இன்டோர் தாங்க, உள்ளுக்குள்ளே வைக்கிறது தான் எல்லாமே. வெளியிலும் வைக்கலாம். ஆனால் வெளியில் வைக்கும்போது ஷேடரில் வைக்கணும். இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஹேங்கிங் பிளான்ட்ஸில் வைக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது மட்டும் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட் நான் காமிச்சேனில்லைங்க, ஈஸி க்ரோத், இப்படி சீக்கிரம் பண்ணல வீட்டில் வைக்கலான்ட்டு. இதெல்லாம் தான், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக க்ரோத் ஆகும். இதை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நல்லா வளர்த்தி பழக்கினவங்களுக்கு தான் இது வளர்த்த முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான். தண்ணி ஊற்றுறதுல தான் இருக்குங்க ப்ராப்ளம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றுனா இவங்க செட் ஆக மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் அதோட இதழெல்லாம் விழுந்துருது கீழே. அதனால தான். வளர்த்தி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வளர்த்தலாம். அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வைக்கிறதுக்கு பார்த்து வளர்த்தணும். அழகாக இருக்குங்களா? நல்லா இருக்கா? நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.